ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீரை கடைய போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் புளிச்ச கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் புளிச்ச கீரையை அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். அப்படி என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் புளிச்ச கீரை அலசி வச்சுக்கணும். அதில் அலசின ஒரு தக்காளி, முழு தக்காளியை போட்டு வச்சுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டு நல்லா அலசி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது பச்சை மிளகா, தக்காளி, புளிச்சக்கீரையை லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இது மாதிரி சட்டியில் போட்டு எப்படி மத்து வச்சு களைய போகிறேன்னு பாருங்கள். இந்த சட்டி சுமார் 30 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, சாதா சட்டி இல்லை, கீரை சமைக்கிற சட்டி. நாங்கள் கீரை இதை தான் போட்டு கடைஞ்சிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பருப்பும் சாம்பாருக்குலாம் இதில் தான் போட்டு கடைஞ்சிப்போம். பாருங்கள், நல்லா கடையணும். நல்லா இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, நல்லா சாஃப்டாக கட்டணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா அரையும், மசியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரேக்காக தான் கடையணும், இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்க கீரைலாம் வெளியே வந்துடும். ஓகே, அதனால் கொஞ்சம் உஷாராக கடையணும். இது ஒன்றும் லேசப்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு தனி டேலண்ட் இருக்கணும். அப்போ தான் இதை கடைய முடியும். இதில் பல விஷயங்கள் இருக்குது. இந்த கையில் போட்டிருக்க வலையில் உடஞ்சி அந்த கீரைக்குள்ளே விழுந்துடும். சில நேரத்தில் அரைக்க தெரியாமல் அரைச்சிங்கன்னா, அதனால் வலையெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஆட்டுங்க. வலையெல்லாம் உடையக்கூடாது, சட்டியும் உடையக்கூடாது, கீரையில் எதுவும் விழக்கூடாது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யணும். இது கீரையை வேக வச்ச தண்ணி. அது பார்த்தீங்கன்னா கீரை புளிச்ச கீரை. இந்த தண்ணியெல்லாம் தூக்கி கீழே தான் ஊற்றிடணும். அது வெறும் அந்த கீரையை தான் போட்டு மசியும். அந்த கீரை சூடாக இருக்கும் இல்லையா, அதனால சட்டி சுற்றி காட்டன் துணி வச்சுக்கிட்டு காலை நல்லா முட்டு கொடுத்து இது மாதிரி வச்சுக்கிட்டு இது மாதிரி தான் கடையணும். பாருங்க, சூப்பராக மசிஞ்சிருச்சு. அது ஆல்ரெடி நல்லா வெந்து போன கீரை, அதனால கடகடன்னு நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்தது தாளிக்க வேண்டியதுதான். தாளிச்சுட்டா சூப்பரான புளிச்ச கீரை தயாராகிடும். அதை சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியது. புளிச்ச கீரை வாசனை வந்துடுச்சு. பாருங்க, நல்லா புளிச்சக்கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. ஓகே, உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி புளிச்சக்கீரை சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எப்படி தாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு இதுலேயே நசுக்கி போட்டுடணும். கடாயில் பார்த்தீங்கன்னா
எண்ணெயை ஊற்றி பூண்டை போட்டு மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து இதை அதில் ஊற்றி தாளிச்சு யா யாருன்னா தாளிக்கிற வீடியோ பார்க்கணுமா அப்படியே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தாளிக்கிற வீடியோவும் காமிச்சிடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கீரை வாரத்துக்கு 3 வாட்டியாவது சாப்பிடுங்க, அப்போ தான் ஹெல்த்துக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க தாளிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. மாம்பழம் வர ரெடியாக இருக்கு. என்னை சாப்பிடுன்னு கூப்பிடுது. வெயிட் பண்ணுங்கள் மாம்பழமே, நான் வந்து சாப்பிட்றேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிற வீடியோவும் காமிச்சிடுங்க, அப்போ தான் நாங்கள் கீரை செஞ்சு சாப்பிட முடியும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மசிச்சு வச்ச கீரை, நல்லா மத்து வச்சு நல்லா சூப்பராக மசிஞ்சு இருக்கு இந்த புளிச்ச கீரை. இப்போ அடுத்து எப்படி தாளிக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, மத்து வச்சு இது மாதிரி நசுக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி தாளிக்க போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடு குண்டான்ல சாப்பாடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், வெந்தாச்சு, வடிக்க வேண்டியதுதான் பாக்கி. இங்க பாருங்க, சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. வடிச்சிட வேண்டியதுதான். வெந்துச்சான்னு எப்படி பார்க்கணும்னா, இது மாதிரி கையால் எடுத்து நசுக்கி பார்க்கணும். ஆல்ரைட், ஸோ இதை வந்து கீரை தாளிச்சு உங்களுக்கு காமிச்சிடுறோம். நீங்களும் கண்டிப்பாக பிடிச்சிக்கிற சாப்பிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டதே இல்லைன்னா வாங்கி கடைஞ்சி சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியானதுங்க. புளிச்சக்கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஹலோ மக்களே, இப்போ வந்து பாருங்கள், மிளகா இருக்கு இல்லையா, இது உங்ககிட்ட குண்டு மிளகா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம், இல்லை நீட்டு மிளகா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போது இது மாதிரி பருப்பு, உளுத்தும் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி பூண்டு எல்லாத்தையுமே நசுக்கி அழகாக ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு. ஓகேங்களா? தோலோட போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் உங்ககிட்ட என்ன குண்டா இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா அந்த வச்ச பாத்திரம் அதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் காஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க. காஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா, சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏன்னா தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் வேணும். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ நிறையவே ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஏன் சாப்பாடு இல்லையா, நல்லா வளவான டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போடுறோம். ஓகே, கடுகு பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த உளுத்தம்பருப்பு போடுறோம், பூண்டு போடுறோம், மிளகாயும் போட்டுறோம். ஆல்ரெடி மசிச்சு அரைச்சி வச்ச இந்த புளிச்ச கீரை இருக்கு இல்லையா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். உப்பு வந்து கடையும் போதே போட்டு தான் கடைஞ்சிருக்காங்க, அதனால எக்ஸ்ட்ரா உப்பு வந்து போட்டு தேவையில்லை. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க.
டடான், புளிச்சக்கீரை தயாராகிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டான புளிச்சக்கீரை தயாராகிடுச்சு. சாப்பாட்டோட இந்த புளிச்சக்கீரை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு புளிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எப்படி இருக்கு. வாவ், செம்மங்க, சான்ஸே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதில் இப்போ தாளிச்ச கீரை இருக்குல்ல, அந்த கீரை இந்த சட்டியில் கொஞ்சம் போட்டு இதே சட்டியில் சோறு போட்டு நல்லா உண்டை அடிச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உண்டை சாதம் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னா. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care. Ta-ta.